விரிவான செய்திகள். எடப்பாடி பழனிசாமி தோல்வி பயத்தில் விரக்தியில் திமுக குறித்து தொடர்ந்து விமர்சனம் செய்கிறார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மாநிலம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். சிவகங்கை மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நேற்றிரவு திருப்பத்தூர் அருகே வைரவன்பட்டியில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். இதனையடுத்து இன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு சென்ற அவர் காலை வழக்கமான நடைபயிற்சியில் ஈடுபட்டார். அப்போது பரமக்குடி திமுக வேட்பாளர் கதிரவனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரமக்குடி ஆர்ச் பகுதியில் இருந்து நடைபயிற்சி தொடங்கிய அவர் மெயின் பஜார், ஆத்தூர் பாலம் வழியாக எமனேஸ்வரம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்றார். முதல்வருக்கு வழி நெடுகிலும் பொதுமக்கள், வியாபாரிகள், இளைஞர்கள், மாணவர்கள் என பல தரப்பினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதல்வருடன் பொதுமக்கள், மாணவர்கள் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் எமனேஸ்வரத்தில் சாந்தாராம் என்ற நெசவாளர் வீட்டுக்கு சென்ற முதலமைச்சர் அங்கு நடைபெறும் நெசவு பணியை பார்வையிட்டார். பின்னர் முதல்வர் தரையில் அமர்ந்து ஆர்வமுடன் நெசவு செய்து பார்த்தார். பின்னர் அதே பகுதியில் பாவு பிரிக்கும் நெசவாளர்களை சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் பாவு பிரிக்கும் பணியிலும் அவர் ஈடுபட்டார். அப்போது முதல்வரிடம் நெசவாளர்கள் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு நிவாரண நிதியுதவி வழங்குவது போல நெசவாளர்களுக்கு மழைக்கால நிவாரண நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததும் உங்களது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். பின்னர் முதல்வர் திரும்பும் வழியில் தூய்மை பணியில் ஈடுபட்ட நகராட்சி தூய்மை பணியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது உங்களுக்கு அரசின் சலுகைகள் முறையாக கிடைக்கிறதா, காலை உணவு திட்டத்தில் உணவு வழங்கப்படுகிறதா என கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் தற்போது அதிமுகவிற்கு தலைமை என்பது இல்லை, அக்கட்சி டெல்லி பாஜக கட்டுப்பாட்டில் உள்ளது. அதிமுக என்ற முகமூடியை அணிந்து கொண்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள் நுழைந்துள்ளது. இதனால்தான் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையே போட்டி என கூறுகிறேன் என விளக்கம் அளித்தார். இதனையடுத்து மாலை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஓட்டப்பாலம் பகுதியில் திமுக சார்பில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு திமுக வேட்பாளர்கள் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம், அமைச்சர் ராஜ கண்ணப்பன், கதிரவன், திருவாடானை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கரு மாணிக்கம் உள்ளிட்டோரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். இபிஎஸ், டிடிவி தினகரன், அன்புமணி இணைந்திருப்பது ஆட்சி அமைக்க அல்ல என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மன்னார்குடி தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கு வாக்கு சேகரித்து துணை முதல்வர் இன்று உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மன்னார்குடி மேலராஜ வீதி பெரியார் சிலை அருகே பேசிய அவர் திமுக தலைவர் கருணாநிதியால் செல்ல பிள்ளை என அழைக்கப்பட்ட டிஆர்பி ராஜா இந்த தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடுகிறார். இந்த முறை குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறினார். மேலும் இந்த தொகுதியில் மொத்த துரோக கூட்டமும் ஒன்று சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தியுள்ளது. இவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்று போட்டியிடவில்லை. அதிமுகவை யார் கைப்பற்றுவது என எடப்பாடியும் டிடிவியும் களத்தில் உள்ளதாகவும், டாக்டர் ராமதாசிடமிருந்து பாமகவை கைப்பற்றுவதற்காக அன்புமணியும் களத்தில் உள்ளதாக தெரிவித்தார். எப்பேற்பட்ட கூட்டணி? ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி யார் யார் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு 4 முழத்து கயிறில் என் வீட்டில் தூக்கில் தொங்கிடுவேன்னு ஒருத்தர் சொன்னார். அவர் தான் இன்னைக்கு கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் கூட்டணிக்கு. வரும்போது 4 முழம் கயிறு எடுத்து காட்டுங்க, ஞாபகம் இருக்காரு காட்டுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொருத்தர் என்ன சொன்னார், கவுன்சிலர் அவரது கூட தகுதி கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இன்னொரு வார்த்தை சொன்னார், ஞாபகம் வச்சிருக்கிற, அவர் ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னது நான் கிடையாது. இப்ப கூட்டணி சேர்ந்திருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து சொன்ன வார்த்தைகள், இவங்க தான் கூட்டணி வச்சிருக்காங்க. விசில் அடிப்பவர்களுக்கு தியேட்டரில் தான் வேலை, அவர்களை மீண்டும் அங்கவே அனுப்பிவிடலாம் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி பேருந்து நிறுத்தம் அருகே விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து திருமாவளவன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணிக்கு பெருமித்த ஆதரவு உள்ளதாகவும், திமுக கூட்டணியில் இருந்துதான் மாநில கட்சியாக விசிகாவுக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக கூறிய அவர் தப்பி தவறி கூட அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தால் 6 மாதம் கூட முதல்வராக இருக்க முடியாது என தெரிவித்தார். விசில் அடிப்பவர்களுக்கு தியேட்டரில் தான் வேலை, அவர்களை மீண்டும் அங்கவே அனுப்பிவிடலாம், சட்டசபையில் அவர்களுக்கு வேலை இல்லை என விமர்சித்தார். உங்கள் பொன்னான வாக்குகளை இன்னொரு பக்கமும் வீணாக்க கூடாது. விசில் அடிக்கிறவங்க எல்லாம் பேட்டருக்கு அனுப்பிச்சிடணும். சட்டசபையெல்லாம் விசில் அடிக்க முடியாது.
சட்டமன்றத்தில் இருக்க விசில் அடிக்க முடியுமா? முடியாது. அங்க மேஜை வேணா தட்டலாம், பெஞ்ச விசில் அடிக்க முடியாது. கை தட்டக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு, அதனால பெஞ்சை தட்டலாம். பாராளுமன்றம் அப்படிதான், நல்லா ஒருத்தர் பேசுறாங்கன்னா பெஞ்சை தட்டலாம், இப்படி கை தட்டக்கூடாது. ஆனா இவங்க அங்க போய் உட்கார்ந்து விசில் அடிச்சா நடிப்பாங்க.